அதே மாதிரி ஒன்று சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா அதை நடக்க விடாம தடுக்கிறது நம்மளுடைய இன்னொரு எண்ணங்கள் தான். ஓகேவா? நீங்க அதை முன்னேறி போக கூடாதுன்னா இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க. நல்லதை விட இன்னைக்கு உலகத்துல கெட்டதுக்கு பவர் ஜாஸ்தி இருக்குது. உண்மை என்னன்னா 25% தான் நமக்குள்ள நல்ல விஷயங்கள் ஓடின்னு இருக்கும், 75% கெட்ட விஷயம் தான் போயின்னு இருக்கும். இதுக்குள்ள நீங்க முன்னேறணும், நான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய கெட்ட எண்ணங்களே உங்களை தடுக்கும். வேணாம், அதை பண்ணாத, இது மேல சந்தேகப்படு, அவனை நம்பாத, இவனை நம்பாத, இப்படியே உங்க மைண்டை உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கும். அதனால தயவு செஞ்சு ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்துக்கு முன்னாடி இறங்குறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிங்க. இறங்கலாமா, வேணாவா, நான் கடை வைக்கலாமா, இல்ல வேலைக்கு போலாமா, இல்ல நான் இன்னும் கத்துக்கலாமான்னு 1000 வாட்டி யோசிங்க. இறங்குறதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கூட யோசிக்காதீங்க. நீங்க அது கடை வச்சாலும் சரி, இல்ல நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் சரி, அதுல ஃபுல்ஃபில்லா இறங்கி ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட் எடுத்து கத்துக்கணும். அதே மாதிரி ஆர்வம் மாதிரி டக்குனு நீங்க முடிச்ச நாளைக்கு நான் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா ஒரு பில்லர், ஒரு வீடு கட்டுறீங்க, 2 நாள் வீடு கட்டினா அது நிலையா நிற்குன்னு நினைக்கிறீங்களா? அப்போ அதுக்கு எவ்வளோ ஒரு டைம் தேவைப்படுது? ஒரு குழந்தை பிறகுறதுக்கு ஒரு 9 மாதம் டைம் தேவைப்படுது. எதுக்கு? இதெல்லாம் ஸ்டாண்டர்டா நம்மளுக்கு எப்பயுமே கண்டினியூவா இருக்கிறதுக்கு தான். ஸோ அப்போ ஒரு விஷயத்தை நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்னு நினைக்காது. இன்னி வரைக்கும் நாம எதுவும் கத்துக்கல, இன்னும் கத்துக்கணும் தான் தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறேன். உங்களுடைய தேடுதல் தான் உங்களுடைய வெற்றி. நீங்க எதை தேடி போறீங்களோ அதான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு காட்டை நோக்கி ஒரு ஞானி அவருக்கு அந்த காட்டை நோக்கி போயிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு அமைதி மட்டும்தான் கண்ணில் தெரியும். வேற எந்த சிங்கம், புலி, அது இது எதுவுமே கண்ணில் தெரியாது. அவருக்கு அந்த அமைதி மட்டும் தான் கண்ணில் தெரியும். இதே ஒரு வேட்டைக்காரன் உள்ள போனானே அவனுக்கு சிங்கம், புலி இதெல்லாம் தான் தெரியும். யார் எதை நோக்கி ஒரு காட்டுக்குள்ள பயணம் பண்றாங்களோ அவங்களுக்கு அதோட தேடுதல் கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்க வாழ்க்கையை ஃபர்ஸ்ட் தேட ஆரம்பிங்க. இது எல்லாருக்குமே கைத்தொழில் இன்னைக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா வாழ்க்கை வேற, இதெல்லாம் ஒண்ணுமே பெரிய விஷயம் கிடையாது. ஸோ வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நான் எதை நோக்கி போயின்னு இருக்கிறேன், நான் என்ன